இதுதான் பாறை உப்பு. இப்போ இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். பாறை உப்புன்னு ஒன்று எதுவும் சமையல் எதுவும் பண்ண போகிறானா, இல்லை சமையல் குறிப்பு எதுவும் சொல்ல போகிறானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது கிடையாது. அதுக்கும் மேலே இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றின சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற நைட் லேம்ப் எப்படி வந்தது தெரியுமா? முற்காலத்தில் சித்தர்கள் ஜீவ உஷ்ணத்துக்காக இந்த இந்து உப்பை அவங்க எடுத்திருக்காங்க. எப்படி? அவங்க உட்கொள்றது மட்டும் இல்லை, இந்த பாறை உப்பை அதில் லேசை குடஞ்சி அதில் விளக்கு ஏற்றி அதை பக்கத்தில் வச்சு அவங்க உபயோகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க ஜீவ உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்காகவும், அது போக அந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம்ல, அதை சுற்றி இருக்கிற இடங்கள் ஃபுல்லாக எதிர்மறை சக்திகள் கம்மியாகி நேர்மறை சக்திகளை அதிகப்படுத்துது. இந்த ஒரு காரணத்துக்காக சித்தர்கள்லாம் இதை உபயோகப்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழர்களும் இதனுடைய சிறப்பை பார்த்து தான் அவங்களும் இதே மாதிரி விளக்குகள்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஆங்கிலேயர்களும் இதனுடைய சிறப்பை பார்த்து இதை அவங்களும் உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த பாறையை அப்படியே கிண்ணம் மாதிரி குடஞ்சி அதில் விளக்கு ஏற்றி அவங்க படுக்கும்போது பக்கத்தில் வச்சு உபயோகப்படுத்தியிருக்காங்க. இப்போ அது மட்டும் இல்லை, இது அவங்க நாட்டுக்குமே இதை எடுத்துகிட்டு போடுறாங்க. இந்த வழக்கத்தை எடுத்துகிட்டு போய், இது மட்டும் இல்லை, விளக்கு மாதிரி கிடையாது, அது அழகாக சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் போட்டு இப்படி தொங்க போடுற மாதிரி ஒரு அழகு சாதனம் மாதிரியும் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அது என்ன ஆகிடுது, இதை ஒரு பிளாஸ்டிக்லேயும் இரும்புலையும் இந்த மாதிரி விளக்கு அவங்க இது பண்ணி பல்பு தொங்க போட்டு அந்த மாதிரி மாறிடுச்சு. எது? நைட் லேம்ப். நான் சொன்ன மாதிரி நைட் லேம்ப் மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நாமளும் இதனுடைய உண்மையை மறந்து பிளாஸ்டிக்கில் நைட் லேம்புங்கிற பேரில் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்போ போகிற நவீன உலகத்தில் எல்இடி லைட்டு இந்த மாதிரிலாம் உபயோகப்படுத்துறது இருக்கட்டும். ஆனாலும் கூட இதனுடைய சத்து நமக்கு கிடைக்கணுமா இல்லையா? அப்போ நாமளும் நம்ம வீட்டில் ரொம்ப எளிமையாக இதை உபயோகப்படுத்தலாம். மருந்து கடைகளில் பாறை உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதை ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. நம்ம ஒரு கரண்டி வச்சோ எதை வச்சோ ஒரு விளக்கு போடுற மாதிரியான ஒரு அமைப்புக்கு இதை குடஞ்சி எப்படி ஒரு குழி மாதிரி ஏற்படுத்திக்கலாம். ஏற்படுத்திட்டு இதன் மூலிமா ஒரு விளக்கு போட்டு நம்ம மேஜை அறையில், இல்லைன்னா படிக்கிற இடத்துல, நைட்டு உறங்க போகிற இடத்துல அந்த மாதிரி ஒரு விளக்கு மாதிரி ஏற்படுத்திக்கலாம். இல்லை விளக்கு எடுத்துலாம் கூட ஒரு பல்பு அந்த இடத்துல நல்லா கிண்ண மாதிரி அதை ரெடி பண்ணி அதில் ஒரு பல்ப் மாதிரி வச்சுட்டோன்னா, இதிலிருந்து வரக்கூடியது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றலை நம்ம கொடுக்கறது மட்டும் கிடையாது. இது ஹீட் ஆகுறதுனால இதிலிருந்து நிறைய மினரல்ஸ், நிறைய சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், ஜிங்க் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம படுக்கை அறையில் இதை நம்ம ஏற்றி வச்சுருக்கோம்னா ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு, அதாவது எண்ண ஓட்டங்கள்லாம் இல்லாமல் அதெல்லாம் அமைதிப்படுத்தி ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு நம்ம கொண்டுட்டு போகும். மன அமைதி கிடைக்கும். அதுக்காகவே நீங்கள் உங்கள் உறங்க போகிற அறையிலையும் இதை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ இதை நம்ம உணவுப் பொருட்களையும் உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது இங்கே பாருங்கள், இந்த கலராக இருக்குல்ல, இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இந்த வெள்ளை கலரில் இருக்கு இல்லையா, இதை சிறிதளவு நம்ம ஒரு சேலட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் சேலட், ஏதாவது ஒரு உப்பு நம்ம சேர்த்துக்கக்கூடிய விஷயங்களில் இதை கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கலாம். இந்த கலராக இருக்க இப்போ இதெல்லாம் விட்டுலாம். இதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த கொஞ்சமாக வெள்ளையாக இருக்கிறத எடுத்துகிட்டு இதில் கூட கிண்ண மாதிரி செஞ்சு விளக்காக உபயோகப்படுத்திக்கிட்டு இதை விடலாம். சித்தர்கள் இந்த பாறை உப்பை உப்பு கட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மணியை செய்து அவங்க கழுத்தில் போட்டு உபயோகப்படுத்தியிருக்காங்க. எதுக்காகன்னா, அந்த உப்பு கட்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த மணி பேராற்றல் கொண்டது. இந்த உப்பு கட்டு அப்படின்னு சொல்லப்படுற இந்த மணியோடைய ரகசியத்தை வரும் வீடியோக்களில் நம்ம விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து தெளிவுறுவோம். எங்களோடு இணைந்திருங்கள்.